ஈவினிங் தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். காஃபி போடுறதுக்கு அடுப்புல பால் வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வீட்ல குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட் இருந்துச்சு. சரி அதையே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் ஸ்டார்ட் பண்ணோம். மாவு பசையை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அம்மா காஃபியும் போட்டு வச்சுட்டாங்க. சூடா காஃபியும் குடிச்சிட்டு மாவை பசஞ்சிட்டு இருந்தோம். காஃபியை குடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்க அக்காவும் எங்க பாப்பாவும் ஒரே சண்டை. எதுக்குன்னு பார்த்தா மாவு. எங்க பாப்பா இதை சப்பாத்தி மாவு நினைச்சு உருட்டுறது கேட்டா கொஞ்சமா கொடுத்துருந்து அது அவளுக்கு பத்தாதான் இன்னும் வேணும்னு சொல்லி ஒரே சண்டை. இதை நீங்களே கேளுங்க. அவகிட்ட இருந்து இதை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிட்டு லாஸ்ட் உருண்டை நான் உருட்டினதுனாலே என்னமோ தெரியல எல்லாத்தையும் தட்டில் வச்சு பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ண குலாப் ஜாமுன் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டோம். ஒரு சைடு அடுப்புல பாகுக்கு வச்சுட்டு இன்னொரு சைடு அடுப்புல உருட்டி வச்ச மாவை ஒவ்வொன்றா போட்டு பொறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா தான் இருப்பா மேடம், திடீர்னு இப்படி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒவ்வொன்றிலேயே விரிசல் விட ஆரம்பிச்சுது. எல்லாத்திலாம் விளையல ஒன்று ரெண்டுல தான் விழுந்துச்சு. எப்பவுமே நல்லா தான் வரும். அந்த தடவை எந்த தப்பு பண்ணோன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பொரிச்ச உருண்டைய பாகுல போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. சரி அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா நட்ஸ் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டி குட்டியா சாப் பண்ணி அதில் மேலே தூவி விட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அடிப்பொலியா இருந்துச்சு. இன்னொரு மினி vlogல மீட் பண்ணலாம். பாய்.